வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையடா அப்படின்னு சொல்கிற மாதிரி மல்லி போய் கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க. வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு. இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லையே. என் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சந்தோஷமே என் வெண்பா தான். அப்படிப்பட்ட என் வெண்பாவே நான் இழந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படியே நான் போய் எங்கேனா கண்காணாமல் போயிடலாமா, இல்லை உயிரை மாச்சிக்கலாமா, இல்லை என் வெண்பா என்னை தேடி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கவலையிலேயே போயின்னு இருக்காங்க. விஜய் என்னை இந்த அளவுக்கு மோசமாக புரிஞ்சு வச்சுன்னு இருக்காரு. இது ரொம்பவே மோசம். என் மேலே கொஞ்சம் கூட அவருக்கு பாசம், ஒரு ஈர்ப்பு, ஒரு அக்கறை எதுவுமே காணுமே. என்னை அந்த அளவுக்கு வெறுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போயிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இது இப்படியே தான் கண்டினியூ ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. வீட்டில் கேட்டதும் உங்கள் அம்மா இனிமேல் வரமாட்டாங்க, அவங்க அம்மானே நான் சொல்ல விரும்பலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வார்த்தையை விட்டுறாங்க. அவள் எங்கேனா போயின்னு போகிறான், எக்கடை கெட்டு போயின்னு போகிறான், அவள் அந்த வீட்டுக்கு இனிமேல் வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டப்படுத்தி விட்டாங்க. இதனால் கடுப்பானது நம்ம வெண்பா குட்டி கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. நைட் தூங்கி நிற்கிற போது யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேருந்து ஃபோட்டோ எடுத்துன்னு கிளம்பிடுறாங்க. என் அம்மா கரெக்டாக அவங்க ஊருக்கு போகிறாங்க. அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டுன்னு இருக்காங்க. அப்போ கரெக்டாக குழந்தைங்கள கடத்தி பேரண்ட்ஸ் கிட்ட காசு பறிக்கிறதும் சரி, குழந்தைங்கள விற்கிறது, அந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து சுற்றின்னு இருக்குது. அந்த கும்பல் கிட்ட நம்ம வெண்பா குட்டியை மாட்டிடுறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு கரெக்டாக ஃபோட்டோ கேட்கும் போது அவங்க கையில் கன் வச்சுக்கிறது எல்லாம் பார்த்தோன்னா ஓட பார்க்குறா. உடனே வெண்பா குட்டியை பிடிச்சிடுறாங்க. ஐயோ என்னடா இது சோகம் சோகம் சோகம்னு நம்ம கோயிலுக்கு போனால் அந்த வேதனை நம்மளை இப்படி சுற்றி வருதே, சுற்றி வந்து அடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வேதனையில் தள்ளப்படுதுங்க. இதனால் மனசுடைஞ்சு போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மனதளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பார்த்து நாம் தான் அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணி போய் ஆகணும். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம வெண்பா குட்டியை கருத்திடுறாங்க. மறுபக்கம் நம்ம விஜய் இருந்துன்னு தேடாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, எல்லா தவளையும் தேடின்னு இருக்காரு. எங்கேயுமே கிடைக்கலைங்க. இப்போ என்ன பண்ண போகிறாரு, அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியாகவே போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமான சூழலாக தான் போயின்னு இருக்குது. பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். கடவுளோட அருள் இருக்கிற வரையும் நம்ம மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு இருக்கோம். அப்படியே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வர போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்து ஏன் இந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் நடந்துன்னு இருக்காரு, அவர் கொஞ்சம் கூட மல்லி மேலே பாசமே இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயிரே வச்சுன்னு இருக்காரு. மல்லி இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ்னால தான் அவர் ரொம்பவே மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர் வீட்டை விட்டு துரத்துறதுக்கான முக்கிய காரணமாகவே இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம விஜய்க்கும் ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே சும்மா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, கஷ்டத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி ரஞ்சித்துக்கும் இதுதான் சான்ஸ்ன்னு பயன்படுத்தி ரஞ்சிதம் இப்போ போய் கிட்ட அவங்க கூட நைஸாக பழகு, ஏதாவது தப்பு இது நடந்தால் கூட லாஸ்ட்டில் அதை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்னு பார்த்தா ஓகே அப்படின்னு சக்குன்னு போகிறா. அடிப்பாவி நான் கடை இன்னும் எந்த மாதிரியும் நினச்சேன், ஆனால் நீ இருந்துன்னு கூச்சமே இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு வேறு வழி தெரியல. என் மாமா எனக்கு வேணும், என் மாமா மேலே நான் சின்ன வயசுலேருந்து உயிரை வச்சுன்னு இருக்கேன், ஆனால் அவரை தான் என்னை ஒரு மயிரை கடை கண்டுக்கல, இப்பயாவது அவர் என் மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு பாசம் வந்தால் எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை வளர்க்குறாங்க. இது பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சூழல் தான் போயின்னு இருக்குது. இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, இதெல்லாம் எப்படி தட்டி கழிக்க போகிறாங்க, இதெல்லாம் எப்படி இவங்க சுமூகமாக முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் ஒரு பக்கம் கேள்விக்குறியில் தாங்க போயின்னு இருக்குது. பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம், எப்போ எது வேணாலும் மாறலாங்க. எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா நேராக போகிறாரு. போயிட்டு அப்படியே சும்மா கோவத்திலே பேசின்னு இருக்காரு. இதுக்கு மேலே என்கிட்ட ரஞ்சிதம் வளர்றது தேவையில்லாமல் பேசுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, உங்களால் தான் என் மல்லியை நான் இழந்துட்டு நின்று இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. வெம்ப காணான்ற விஷயமே அவர் காலில் தான் தெரியுது. உடனே ரொம்பவே பதட்டமாயிடுறாரு, பயம் கிளம்பிடுது அவருக்கு. ஐயோ என்னாச்சு என் வெண்பாவுக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, என் வெண்பாவுக்கு இன்னும் நடந்திருக்கக்கூடாது, என் வெண்பாவுக்கு போனால் என் உயிரே விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆடா பாவண்டா டே, என்னடா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு கோயிலுக்கு போனோம், அந்த கோவிலே சாமியே அழுந்தா எங்கே போவோமா சொல்லு பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.